எங்கள் முன்னவர்கள் ஆயுதத்தால் மிச்சம் வைத்ததை அறிவாயுதம் ஏந்தி களத்தில் நிற்கும் நாம் தமிழர் சொந்தங்களுக்கும் இந்த குருராஜபாளையம் ஊர் பொதுமக்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். 50 ஆண்டு கால ஒரு மூத்த தமிழ் தேசிய இனத்தின் இறையாண்மையை நாங்கள் தொலைத்து விட்டோம். அந்த இறையாண்மையை மீட்கத்தான் நாங்கள் இங்கு களமாடிக் கொண்டிருக்கிறோம். எங்கள் ஐயன் திருவள்ளுவன் எங்களுக்கு வகுத்து கொடுத்த மறை நல்லாண்மை என்பது ஒருவனுக்கு தான் பிறந்த இல்லாண்மை ஆக்கிக் கொள்ளல் என்று சொல்கிறது எங்கள் மறை. நல்ல ஆண்மை என்பது ஒரு நாட்டில் நல்ல ஆண்மகன் என்பவன் தன் வீட்டையும் தன் நாட்டையும் தானே ஆள்வதை போல் பார்த்துக் கொள்ளடா, அதுதான் சிறந்த ஆண்மகனுக்கான அடையாளம் என்று சொல்கிறது எங்கள் மறை. அந்த மறைக்கேற்ப எங்கள் அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்கள் இங்கு வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு, வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம், அது என் இனத்தின் பெருமை, இனி என் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம், அது என் இனத்தின் அடிப்படை அமைப்பு அரசியல் உரிமை, ஃபண்டமெண்டல் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். என் இனத்தை நான் ஆளும் போதுதான் இங்கிருக்கின்ற காட்டு வளம், கனிம வளம், நீர்வளம், நிலவளம், இங்கு வாழ்கின்ற மக்களுக்கு நல்ல கல்வி, கல்விக்கேற்ற வேலை, அதை கொண்டு வாழும் ஒரு பெருமை மிக்க தன் வாழ்வு. இதற்காகத்தான் நாங்கள் இங்கு இறையாண்மையை தொலைத்து விட்டோம். அந்த இறையாண்மையை மீட்க வந்திருக்கிறோம் என்று நாங்கள் களமாடிக் கொண்டிருக்கிறோம். எங்களை பார்த்து நீங்கள் இனவாதம் பேசுகிறீர்கள், மொழிவாதம் பேசுகிறீர்கள் என்று எங்களை ஒரு தீவிரவாதியாக கட்டமைக்க கூடாது. நாங்கள் எங்களுடைய இறையாண்மையை தான் கேட்கிறோம், வேற எதுவும் கேட்கவில்லை. இந்த தமிழ் தேசிய இனத்தின் உரிமையை தான் கேட்கிறோம். இதோ இருக்கிறது ஒரு மரம், அந்த மரத்தை ஒரு தமிழ் தேசியவாதி மரம் மூச்சு காற்று, மரம் பறவைகளின் கூடு, மரம் நிழல், மரம் மலை, மரம் மண்ணின் மரம், அதை வளர்ப்பதே மனித அறம் என்று சிந்திப்பவர்கள் நாங்கள். ஆனால் இந்த திராவிடம் மரம் வெட்டு துட்டு நோட்டு இப்படி சிந்திப்பவர்கள் திராவிட ஆட்சியாளர்கள். அதே போல் இந்த மலையை நாங்கள் மலையிலிருந்து அருவி, அருவியிலிருந்து ஆறு, ஆறிலிருந்து நீரு, நீரிலிருந்து உயிர், வளர்ச்சி, வாழ்க்கை, பயன். நாங்க இவங்க மலை மலை எம்சன் கல் குவாரி இப்படி வெட்டி தன்னுடைய சுய லாபத்திற்காக என்னுடைய தாயை மலடாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஒரு இயற்கை எண்ணெயின் தாயை மலடாக்கி அவளை அழிப்பதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சியா? ஒரு நாட்டில் எதிர்காலம் என்பது அந்த நாட்டில் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுகிறது என்கிறது எங்கள் மறை. ஒரு நாட்டில் எதிர்காலம் என்பது அந்த நாட்டில் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு பள்ளி வளாகங்களை, படிப்பகங்களை குடிப்பகங்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறது திராவிட மாடல் ஆட்சி. நாங்கள் தமிழர்கள் என்று சொல்கிறோம், அந்த இறையாண்மையை காக்க வந்திருக்கிறோம். இங்க எல்லாமே இலவசத்தை எங்களுக்கு கொடுத்து அண்டா குண்டா
ஆடு மாடு கோழி இதை இலவசமாக கொடுத்து எங்களை நிர்கதியாக தெருவில் நிற்க வைத்திருக்கிறார்கள். எங்கள் ஐயன் எங்கள் முன்னோர்கள் காயங்களால் ஆடுவதில்லை, எதுவும் தூறல்களால் பயிர்கள் விளைவதில்லை. என் நாட்டை நாசமாக்கிய சொல் அது இலவசம். அதே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இலவசம் பெற வேண்டிய நிலையில் இருந்து என் நாட்டு மக்களின் நல்வாழ்வை நாங்கள் உறுதி செய்வோம். அதற்காகத்தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். அதை கருத்தில் கொண்டுதான் எங்களுக்கு இந்த தேர்தல் ஆணையம் விவசாய சின்னத்தை வழங்கியிருக்கிறது. உழவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை. உழவை மீட்போம், உலகை காப்போம் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் எங்களுக்கு விவசாய சின்னம் கொடுத்திருக்கிறது. அந்த விவசாய சின்னத்தில் உங்கள் மதிப்புமிக்க வாக்கை செலுத்தி எங்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்க வேண்டும். அதிகாரம் என்பது வலிமையானது, அதை அறிந்துவிட்டால் அனைத்தும் எளிமையானது என்கிறார் அம்பேத்கர் அவர்கள். அந்த அதிகாரத்தை நோக்கித்தான் நாங்கள் நீங்கள் களமாடிக்கொண்டிருக்கிறோம். முன்ன எத்தனை காலத்திற்குத்தான் எங்களுக்கு இந்த எளிய மக்களுக்கு ஒரு அடிப்படை தேவை வேண்டும் என்பதை கோரிக்கையாக வைத்து மனு கொடுத்து இதையே வேலையாக நாம் வைத்துக் கொண்டிருப்பது. எங்களுக்கு ஒரு அதிகாரத்தை தந்து இந்த நாட்டு மக்களின் நலன்களை போற்றுவதற்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். நறுக்குவோம் பகையின் பேர் சிறுத்தை பெருங்கூட்டம், நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசொலியாய் என்று சொல்கிறது எங்கள் மறை. அந்த மறைக்கேற்ப நீங்கள் ஒரு நல்ல அரசை ஏற்படுவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு தந்து எங்களை ஒரு நல்ல இறையாண்மையை ஏற்படுவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு தர வேண்டும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்ததாக கார்த்திக்